ஐயோ பாட்டி விடுங்க, பாட்டி விடுங்க, வலிக்குது பாட்டி. டேய் பச்சோந்தி பயலே, ஏமாந்து பயலே, இன்னைக்கு நீ சட்டினிடா. பாட்டி நம்புங்க, நான் சொல்றது உண்மை. ஏமாந்தவனுக்கு புத்தி வராது போ. அத கொஞ்சம் ஆஸ்வாசப்படுங்க. அடடா இப்படி ஆயிடுச்சு. அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. அப்பாடா மாட்டிக்கிட்டான் என் மைனரு மனோஜ், சூப்பர்யா அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. நெவர் இம்பாசிபிள். ஆனா ஆமாங்க, டைரக்டர் இப்பெல்லாம் ரோகிணிக்கு மாதிரியே மனோஜுக்கும் சேர்த்து சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிடான்னு தாங்க சொல்லணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா 45 லட்சம் 45 லட்சத்தையே ஆட்டைய போட்டு அப்படி இப்படின்னு ஆக்கி வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அதுலேருந்தே தப்பிச்சு வந்தாரு. அப்பவும் அண்ணாமலையாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்றதை விட ஒன்றும் அப்படி சொல்லலாமா, புடுங்க முடியல. அதே மாதிரி முத்தும் மாட்டி மாட்டி தான் விடுறாரு மனோஜ் பண்றது எல்லாத்தையுமே. ஒன்றும் பண்ண முடியல. 27 லட்சத்தை எடுத்துட்டு போயிலையும் 2 தட்டு தட்டினாங்க. அப்படிதான் அப்படின்னு எறும்பு கிள்ளி விட்ட மாதிரி கிள்ளி விட்டு தொடச்சி விட்டு போயிட்டான் மனோஜ். அது எல்லாத்தையும் விட ஒரு நகையை கொடுத்ததை பித்தளையா கொண்டாந்து வச்சானே, அப்பவும் ஒன்றும் சொல்லல, எதுவுமே செய்யல. அதுக்கப்புறமும் ரோஹிணி கூட லாட்ஜில் போய் தங்கியிருந்து பிடிபட்டு அப்பவும் 2 சாத்து 2 மொத்து, அவ்வளோதான். அவருக்கு அதெல்லாம் 2 லாலிபாப்பு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தின்னு அப்படி அப்படின்னு ஏப்பம் விட்டு போற மனோஜ், ஆக மொத்தம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அட ஆமாங்க, அது என்னன்னா சின்ன பிள்ளையில முத்து மேல பழி போட்டானே, அப்பவும் எஸ்கேப் ஆகி வந்தான் தான். அப்புறம் இருக்கையில இன்னைக்கு நம்ம தலைவர் வீடியோ எடுக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாரு. நீ என்ன எடுத்து என்ன புண்ணியம்? பார்க்லயும் அதே மாதிரி தானங்க, மொட்டத்துல என்னோட விளாண்டுட்டு தெரிஞ்சார்ல, வேலைக்கு போறேன்னு அதையும் மாட்டுனாங்க. அப்பவும் ஒன்றும் செய்யல. எதையுமே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தைரியத்துல தான் அம்மா இருக்கா, ஆத்தா இருக்கா, பாத்துக்குவா, மேல இருக்கவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரோகிணியோட குடும்பமா என்னம்மா கும்மி அடிச்சிட்டு இருக்கான். உண்மையிலே அவன் படிச்சானா, படிச்ச முட்டாளான்னு தெரியலங்க. அறிவு, அந்த 6ஆம் அறிவை யூஸ் பண்ணவே மாட்டானா? அந்த குழந்தைய வயித்துல இருக்கிறத எடுக்கிறக்காண்டி இந்த பிள்ளை கூட நடி அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக இங்க உன் ஆத்தாக்காரில இருந்து தம்பி எல்லாருமே தாங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கேஸை போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னன்னா தனிப்பட்ட முறையில அவன்கிட்ட இருந்து வாங்க போறானா டைவர்ஸ், குழந்தைய கலைக்கிறது. என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா மனோஜை பத்தி ரோகிணி. அதனாலதான் கரெக்டா உட்டுமு புடியா பிடிச்சுக்கிட்டு பிளானுக்கா நகர்த்துற பாத்தீங்களா. இப்ப நம்ம தலைவர் கதைக்கு வருவோம். தலைவர் என்ன பண்றாரு, வீடியோ எடுக்கிறாரு, மாட்டினடா மவனே அப்படின்ட்டு. ஆனாலும் இவன் என்ன தப்பு பண்ணாலும் முத்துக்கிட்ட தாங்க மாட்டுறாரு. பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு ஊட்டி விட்டு இருக்காங்க. மவனை இருடா அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நேரா வீட்டுக்கு போறாங்களா. போனதுக்கப்புறம் இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இவருக்கு ஒரு வீடா 2 வீடு இல்லையா, நம்ம ஷோரூமு 3, இதையும் கவனிச்சு ரோகிணியும் கவனிச்சு கனகாவை விட கனகா ஆத்தாளுக்கு பதில் சொல்றது கரெக்டா சொல்லுவாரு பாத்தீங்களா. 16 வயது இல்ல, மயிலுக்கு பாவாடை தாவணி போட்டாலும் நல்லா இருக்கும், அவ ஆத்தாளுக்கு போட்டாலும் நல்லா இருக்கும் அப்படிம்பாரு ரஜினி. அந்த மாதிரி தாங்க கனகாவோட தேவிகாவோட கான்டாக்ட் தான் நிறைய இருக்கு. இதை நான் சொல்லலைங்க, விஜய் டிவி கமெண்ட்ஸ்ல படிச்சேங்க நான். உண்மையிலே செம்ம சிரிப்பா இருங்க. நாடகம் சீரியல் பார்க்கறத விட கமெண்ட்ஸ் பார்க்கறது நல்லா இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அம்மா எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்ட்டு மீனா, ஸ்ருதி எல்லாரும் வாங்க. மீனா கிட்ட, மீனா நீ சொன்னியே கரெக்டா நடந்துருச்சு, ஏதோ ஒண்ணு பண்றான், நானும் தான் சொன்னேன்ல. என்னடா என்னடா என்னமோ பண்றாங்கிறத காமிக்க சொல்லுதே, பார்க்க சொல்லுதே விஜயா. எது பண்ணாலும் சொன்னாதான் நம்ப மாட்டாதே, அப்புறம் எப்படி? அதனாலதான் நம்ம தலைவர் வீடியோவோட எடுத்து போடுறாரு. பார்த்தா ஆடி போறாங்க கேட்டுட்டு. வீடியோட தான் போட்டு காமிக்கிறாங்க டிவில. அண்ணாமலை நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்றாரு. நீ இப்படி உட்கார வேண்டியது, உனக்கு வேற வேலை என்ன? நாட்டாமையில ஒரு மிச்ச தின்னி, இங்க ஒரு நெஞ்சு பிடிக்கி அப்படின்னு சொல்லலாம். இப்ப மனோஜ் எங்கடா இருக்கிற? அம்மா முக்கியமான வேலையா இருக்கேம்மா. முக்கியமான வேலையா இருக்கியா? சரி சரி முடிச்சுட்டு வா சீக்கிரம். சரிம்மா அப்படிங்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றது, அம்மா ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசு, சரி போவோம் அப்படின்னு லேட்டா வராரு. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. மனோஜ் வந்த கையோட நில்றா அப்படின்னு கேட்க, எங்கடா போயிட்டு வந்த இன்னைக்கு? ஆமா இன்னைக்கு கட்டையில நிறைய வேலைம்மா. முத்து பாக்குறாரு. பாத்தீங்களாப்பா எப்படி பொய் சொல்றான், பச்சை பொய். டேய் என்னடா, உன்னை மாதிரிலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன், எங்க அம்மாவுக்கு எனக்கு தெரியும் என்னை பத்தி. இல்லம்மா அப்படியாப்பா, சரி இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ண? அம்மா நிறைய வியாபாரம் பண்ணிட்டேம்மா. லாபம் எவ்வளவு வந்துச்சு? இல்லம்மா இன்னும் கடை அடைக்கத்தாம்மா கரெக்டா இருக்கு. ஏண்டா ஒரு வேலைக்குன்னு போயிருந்தா கூட ஒரு 30-40 ரூபா சம்பாரிச்சு கொண்டாந்துருப்ப. நீ சொந்தமா கடை வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, நீ ஒரு பைசா கூட வீட்டுக்கு கொடுக்கவே இல்லையாடா? பாரு கீழே நம்ம வீட்டுல குடியிருக்கவெல்லாம் கடை வச்சு அவங்க என் மயன் இவ்வளவு வாங்கி போட்டேன், கழுத்து செயினை காமிக்கிறா, கையில வளையல காமிக்கிறா, நீ என்னடா ஒண்ணுமே பண்ணாம இருக்க? அம்மா வருமா, எல்லாரும் என்னை போட்டு படுத்தி எடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? மூத்து பாக்குறாரு. லாபம் வராட்டி கூட பரவாயில்ல, நட்டத்தை 45 லட்சத்தை வச்சேன், இன்னமும் ஏமா இன்னும் இவனை நம்புறீங்க? டேய் நீ சும்மா
சும்மா இருடா, என் புள்ள ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேற பாத்தீங்களாம்மா, நீங்க சொல்றதுதான் என் அம்மா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து கட்டி பிடிக்க போயில சப்புன்னு ஒரு அறை குடுக்குறாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு கட்டி போய் விழுகுறாரு. அம்மா, ஏம்மா என்ன அடிக்கிற? ஏன் நான் உன்னை அடிச்சேன்னு காரணம் தெரியணுமாடா? ஆமாம்மா, இவங்கெல்லாம் என்னை திட்டுறாங்கன்னா நீ ஏம்மா என்ன அடிச்ச? டேய், வாய மூடுறா. நீ இன்னைக்கு ஃபுல்லா நீ ரோகிணிய பாத்தியா பாக்கலையா? ஐயோ, என்ன இது? இல்லம்மா, நான் பார்க்கல. ச்சே, அவளையே நான் பார்க்கணும். அப்ப நீ அவட்ட பேசவே இல்ல. அதெல்லாம் இல்லம்மா, நம்ம ஷோரூமுக்கு வரவே இல்ல. அவ வரவே இல்லம்மா. உன் பேச்ச நான் மீறுவேனா? அ இல்லடா, எல்லாரும் உன்னைய பார்த்தேன்னு சொல்றாங்க. அம்மா, அடுத்தவங்க பேச்ச நம்பியா? என் பேச்ச நம்பியாம்மா? நான் எப்பவும் உன் பேச்சத்தாம்மா கேட்பேன். நான் பொய்யே சொல்லல. அவள நான் பார்க்கவே இல்ல, பார்க்கவே இல்ல. அப்படின்னு கேட்க, என் மேல சத்தியம் பண்ணு. சத்தியமான்னு தலையில அடிக்க போறான் பாவி. கைய பிடிச்சு திருகிட்டு சப்புன்னு 2 அறை குடுக்குறாங்க பாருங்க. அப்படியே ரவுண்டு கட்டி ஐயோ அம்மான்னு போய் விழுக. என்னடா சொல்ற? அவ கூட கூத்தடிச்சிட்டு வந்துட்டு பொய்யா சொல்ற? அம்மா, அப்பெல்லாம் இல்ல. இவன் முத்து பொய் சொல்லியிருப்பான். டேய், அதுக்கேன்டா என்ன சொல்ற? அப்படிங்கல. ஆமா, இந்த வீட்ல யாரு என்ன எது பண்ணாலும் நீ வந்து சொல்றது நீ தானே. ஓ, அப்ப நீ பண்றேங்கிறத ஒத்துக்கிற அப்படித்தானே அப்படின்னு எல்லாரும் கேட்க, என்ன எல்லாரும் ஒரே மாதிரி கேக்குறாங்க? இல்ல, நான் அவளை பார்க்கவே இல்ல அப்படிங்கல. அப்ப இத பாருடா அப்படின்னு போடுறாங்க. லைட்ஸ் ஆன் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு டிவிய போட்டா அப்படியே ஆசையா இந்தாடா கிறிஷு, இந்தாடா சாப்பிடு சாப்பிடு, ஆஹா அப்படின்னு குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு சாப்பிட. பாத்தியா, இது என்னடா? அம்மா, அது வந்துமா, என்னடா இது? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பலார் 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 பலார்னு டிவி வரைக்கும் அடிச்சுட்டே போக டப்புன்னு டிவி ஆஃப் ஆகுது. டிவி ஆஃப் பண்ணா மட்டும் போதுமா? அங்கே எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சேடா அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவனா தாம்மா இருக்கும். இவன் தான் பண்ணியிருப்பான். டேய், சும்மா அவனையே சொல்லாதடா. அவன் பண்ணதெல்லாம் எதுவும் தப்பே இல்லடா. எனக்கு இப்பதான்டா தோணுது, எல்லாமே நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. நான் தாண்டா கண்ணுல திரைய போட்டுட்டு அவனை பார்த்திருக்கேன். அட பாவி! முத்துவுக்கு அப்படியே லாலா லாலான்னு போகுது. ஏன்னா அவன் பண்ணது தப்பே இல்லைன்னு இப்பதான் தோணுதுன்னு விஜயா சொன்னோன்னே, ச்சே பாவங்க, முத்து எவ்வளவு ஏங்குறாரு தெரியுமா? அப்பா, அவன் நம்ம நினைச்ச மாதிரி இவன் தான் போட்டு கொடுத்துருக்கானா? ச்சே அப்படின்ட்டு, அம்மா இல்லம்மா, அது வந்துமா. டேய், என் தலை மேல சத்தியம் பண்ணுவியா? இல்லைன்னு கூட சொல்லல, சத்தியம் வேற பண்ற. இல்லம்மா, அது வந்துமா, நான் சொல்றத கேளுமா, வாய மூடு. இனிமே உன் பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். என்னன்றா, அவ கூட போய் சிரிச்சு பேசுற, உன்னை நான் மலை மாதிரி நம்பினேனே அப்படின்னு மறுபடியும் சாத்த. அண்ணாமலை வந்து, சரி விடு, என்ன அடிச்சு நடிக்கிறியா? இல்லங்க, நான் நடிக்கவே இல்லைங்க, நான் உண்மையில அடிக்கிறேங்க. எதா இருந்தாலும் முத்து நல்லவன் இல்ல, கெட்டவன், தப்பு பண்றவன் அப்படின்னே நினைச்சேங்க. இப்பதாங்க தெரியுது, என் கூட இருந்த இவன் தாங்க துரோகி, பாவி அப்படின்னு சொல்ல. அம்மா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, என்னை நீ பாராட்டுவன. அப்படி என்னடா பண்ணிருக்க? எதுக்கு அவளை பண்ண? இல்ல, அவ சொன்னா. அவதாம்மா ரோகிணி. என்ன சொன்னா? அவ வயித்துல இருக்க குழந்தைய எடுக்கணும்னா நீ கிருஷு கூட நல்லா பழகணும், அப்புறம் நான் கலைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாமா அப்படின்னு எல்லாரும் டேய் ஒண்ணு அப்படின்னு அடிக்கவும் வராங்க. சிரிப்பும் வருது எல்லாத்துக்கும். ஏன்டா நீ கேனேனடா? ரவி வராரு. உண்மையிலே அம்மா, நீங்க அறிவுன்னு சொன்னீங்களே, இவன் படிச்ச படிப்பெல்லாம் தூக்கி கொண்டு போய் மண்ணை தோண்டி புதைக்க சொல்லுங்கம்மா. படிச்சு இப்படி புத்தக புழுவா ஒப்பிக்கிறது மட்டும் பெருசு இல்லடா, அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும்டா. கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்கன்னு சொல்லுவாங்களடா, அதற்கு தகன்னு. அந்த மாதிரி நீ அந்த இதை அலசி ஆராயவே மாட்டியாடா? ஐயோ என்னம்மா, இதனாலதான் அவ புரிஞ்சுக்கிட்டு இவனை நல்லா கைக்குள்ள போட பாக்குறா. இவன் ஒரு கிறுக்கேன் அப்படின்னு. ஐயோ பாவி இப்படி பண்ணிட்டியாடா? பாருடா, படிக்காத முத்து கூட எவ்வளவு அறிவா யோசிக்கிறான், நீ இப்படி இருக்கிய அப்படின்னு மொத்த முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மீனா வந்துட்டு, ஏங்க என்ன சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க? ஆமா, எங்க அம்மா அறிவாளின்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னுச்சே, காதுல வாங்குனீங்களா? என்ன படிக்காதன்னு சொன்னுச்சே அப்படின்னு ஸ்ருதியும் வந்து சொல்ல, சரி விடு, நம்ம நல்லதைத்தான் பார்க்கணும், கெட்டதை பார்க்க கூடாது. அண்ணன் எப்படி பிரிச்சு எடுக்குது தண்ணியும் பாலையும், அந்த மாதிரி இதே சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. அதுக்கப்புறம் இங்க வான வேடிக்கை நடந்துட்டு இருக்கு, அதை பாக்குறத விட்டுட்டு பலாருன்னு எம்ஜிஆர் அடிப்பாரு பாத்தீங்களா, நம்பியார சாட்டையால, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே போகுது. இவன் உருண்டு போறேன் ஒவ்வொரு சோபாலையும். இதுங்கெல்லாம் பின்னாடியே போக அண்ணாமலை பாக்குறாரு. அப்பா, என்னப்பா தடுக்கணுமா? தடுக்காதியடா, அவ அடிச்சு முடியட்டும், அவ அடிச்சு அவ கையும் ஓயட்டும் அப்படிங்கல. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாடா, எல்லாத்துக்கும் அவன் இப்படி பண்றானா அதுக்கு மூல காரணமே இவதான் என் புள்ள. இவன் இல்ல,
உலகத்துல எந்த பிள்ளைங்க அவங்க மனசளவுல சந்தோஷமா இருக்கணும், அவங்கள நம்ம போத்தி போத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தடவி குடுக்குறாங்களோ, அவங்க எல்லாம் இப்படி தட்டுக்கட்டு தான் நிக்கணும். நல்லதுன்னா நல்லது சொல்லணும், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லி வளர்க்கணும் தாய் தகப்பன். அப்பதான் அந்த பிள்ளைங்களும் உருப்படும், தாய் தகப்பனும் நல்லா இருக்க முடியும்டா. பாட்டி இப்போ உன் மேல எவ்வளவு செல்லம் குடுக்குது. ஆனாலும் நீ தப்பு பண்ணா காது தெரியும் தப்புன்னு சொல்லுதா? ஆமாப்பா, அந்த மாரி எங்க அம்மா மாரி வளர்க்கணும்டா அப்படிங்கிறாங்க. இங்க அம்மா விஜயா அதெல்லாம் கேட்கலங்க. வச்சு சாத்திக்கிட்டு இருக்கு மனோஜா. இல்லம்மா, இல்லம்மா, இனிமே நான் பேசலம்மா. எந்திர்றா அப்படின்னு சொல்லி எந்திரிக்க வச்சு, இவனை என்னங்க பண்ணலாம்? எனக்கு வெறி வெறியா வருது. அவன் தப்பு பண்ணானோன்னு உனக்கு வெறி வெறின்னு வருதா? ஆமாங்க. அப்ப அவனுக்கு துணையா நீ நின்னு தப்பு பண்ணல, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கியே. அப்ப நான் உன்னை என்ன பண்ணலாம்? எனக்கு எவ்வளவு வெறி வரும். சொல்லு விஜயா. நீ எனக்கு என்ன சொல்றியோ நான் அவனுக்கு சொல்றேன் அப்படிங்கல. என்னங்க, நான் இவன் மேல நம்பிக்கை வச்சேன். இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியுமா? அப்படின்னாலுங்க. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளில போடா. அம்மா, அவகிட்ட நானு காக்கா குழந்தைய காக்கா அப்படிங்கிறேன். என்னடா காக்கா கீ 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 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்டக்கே வராங்க. அம்மா, எல்லாரும் சும்மா இருக்கல, நீ ஏம்மா என்ன தூண்டுற? எப்படி? நான் உன் புள்ள இல்லையா? இல்லடா, நீ இனிமே என் புள்ள இல்ல. எப்ப அவ கூட சுத்திட்டு என் மேல சத்தியம் பண்ணியா? சரி, நீ பண்ணில்ல, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்லடா. நீங்க சொன்னா அவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன். அதுக்காண்டி இந்த காரியம் நீ சொல்லியிருந்தனா அவன் நடிக்கிறான்னு சொல்லியிருப்பேனடா. அவன் நடிக்கிறாடா. அது வந்துமா, இங்க பாரு, வீடியோல பாரு அப்படின்னு மறுபடியும் போட்டு காமிச்சா, இங்கிட்டு மனோஜோட பேசிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு, உனக்கு இருக்குடி மவனே அப்படின்னு இங்கிட்டு திரும்பி பேசுதா. பாத்தியாடா பாத்தியாடா, எல்லாமே நடிக்கிறாடா, உனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அடிக்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிருமான்னு காலில் விழுந்து அழுக. உனக்கு மன்னிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது, வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு வந்து ரோட்ல தள்ளி விட்டுட்டு, அம்மா நான் ஓன் பிள்ளைம்மா, என் பிள்ளையும் இல்லை, யாருமே இல்லை. இனிமே எனக்கு 2 பிள்ளை தான். அது முத்துவும் ரவியும் தான். முத்துவுக்கு மறுபடியும் கால்களில் ரெக்கைகள் இல்லாமல் கால் வான் போகுதே மேலே அப்படின்ட்டு பறக்குறாரு. அம்மா நம்மள சொல்லுதேன்ட்டு அதுக்கப்புறம் வாங்கடா எல்லாரும், அவன் வெளில கிடக்கட்டும், என்ன ஆனாலும் சரி. அம்மா, மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கெஞ்சுறாரு. மழை வர்ற மாதிரி தானே, காத்து வர்ற மாதிரி தானே, வெயில் வந்தானே கட அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கல. அண்ணாமலை பாக்குறாரு விஜயாவை. என்னங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, நீ எனக்கு இது வரைக்கும் உண்மையா தான் இருந்திருக்க இல்லைங்கள, ஆனா என் பேச்ச கேட்கல, அதுக்கு நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்னங்க? ஒண்ணும் இல்ல, அவனை மாதிரி உன்னை நான் வெளில தள்ள மாட்டேன். என் வீட்டு வாசலுக்கு வெளில நீ நில்லு. என்னங்க, என்னங்க சொல்றீங்க? ஆமா, இங்கே நில்லு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்ட்டு மேல மாடிக்கு போயிட்டு அந்த வரண்டா இருக்கு இல்லையா, செருப்பெல்லாம் கழட்டி போட்டு வருவாங்கல்ல, அந்த இடத்துல நிக்க வச்சு கதவை சாத்திட்டு உள்ளுக்க போயிடுறாங்க. அப்பா 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 முத்து கடந்து தவிக்கிறாரு. அம்மா பாவம்ப்பா, அம்மா பாவம்ப்பா, அம்மா பாவம் அப்படிங்கல. விஜயா ஃபீல் பண்ணுதுச்சா, நமக்காக முத்து எவ்வளவு ஃபீல் பண்றான், ஆனா இந்த நன்னாரி பையன் இப்படி போய் கிடக்குறானே அப்படின்னு விஜயா செம்ம காண்டில் நிக்குது. அப்ப மனோஜ் ஒண்ணு நினைக்கிறாரு, இந்த ரோஹிணியோட பேசுனதுக்கே ஆட்டம் போட்டுருச்சு அம்மா, இன்னும் அந்த கனகா மேட்ரு தெரிஞ்சா நம்ம கதகளியா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், கதகளி ஆட போகுதே நம்மள அப்படின்னு சொல்லல. வானம் சோன்னு பெய்யுது. ஐயோ அப்பா அம்மா, எனக்கு கதவை திறங்களே, மழை பெய்யுதே, வரவே முடியாதுடா, நீ அங்கதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருத்தோட முடியாதுங்கிறாங்க. மனோஜ் என்ன பண்றான், வேகமா கதவை தட்டிட்டு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி வாசல் வரைக்கும் வந்துடுறான். வந்துட்டு அம்மா கிட்ட வந்து, அம்மா அம்மா ப்ளீஸ்மா கதவை திறக்க சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. முடியவே முடியாதுடா, நீ அங்கதான்டா கிடக்கணும், நீ என் கூட உன்னால பாரு, நான் இங்க கிடக்குறேன், வெளில போடா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு வந்து ரோட்ல விட்டுட்டு அப்படியே நனையுது விஜயா. உள்ளுக்குள்ள மேல வந்துடுறாங்க. என்னங்க, கதவை திறங்குங்க, நான் நனைஞ்சிட்டேங்க, மழை வருதுங்க அப்படிங்கிறாங்க. நீ நனைஞ்சாலாம் கூப்பிட மாட்டேம்மா, மனசளவுல நீ தூய்மையானவளா மாறணும், எல்லா பிள்ளைகளும் சமம்னு நீ நினைச்சின்னா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. இப்ப ஆத்தாளு மேல ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாட வேண்டியது. இல்லைன்னா இன்னொரு பாட்டு, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லைன்னு பாட்டு பாடலாம். என்ன அன்பான உறவுகளே, அம்மா கரெக்டாமா நான் சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த பதிவு இப்படி போனால் நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.